சார் வணக்கம். 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 இப்போ இந்த பீகார் எலெக்ஷன் வந்து வெற்றி தோல்விங்கிறத விட்டுருவோம். அது தெரிஞ்சு போச்சு, நிறைய பேர் பேசிட்டாங்க. கரெக்ட். இப்போ நாம் எப்படி பார்க்குறோன்னா, இதுவரைக்கும் பீகாரில் நடந்தக்கூடிய எலெக்ஷனு 20-25 நடந்த எலெக்ஷனுக்கு உள்ள வேறுபாடு என்னன்னு பார்க்கணும். ஈவன் 2020 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கும்போது 3 கொட்டமாக நடத்தினாங்க. அதுக்கான காரணம் வந்து நமக்கு நல்லா தெரியும், பீகார் நக்சலைட் ஏரியா நிறையா இதுன்ட்டு. இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நக்சலைட்டு சுத்தமாக அந்த ஒரு இதுவே இல்லை. நக்சலைட்டை மிக அருமையாக ஒழிச்சிட்டாங்க. பிஜேபியோட பங்கு பெரும் பங்கு. மார்ச் 2026 நக்சல் இல்லாத பாரதம்னு அமித்ஷா உத்தரவாதம் சொல்லியிருக்காரு. ஆமாம், அதாவது 240 நக்சல் அஃபெக்டட் ஏரியாவை இப்போ வந்து ஒரு 16 இடமா குறைச்சிட்டாங்க. இந்த கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளேயே அவ்வளவு முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க. வடகிழக்கு வைசாக் வரைக்கும். குறிப்பாக உங்களுக்கு வந்து மகாராஷ்டிரா ஆந்திரா பார்டர் அங்கே, அப்புறம் இந்த சத்தீஸ்கர் தான் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஆமாம், ரொம்ப சத்தீஸ்கர் தான் மேக்ஸிமம். இப்போ அங்கே எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக குறைஞ்சு மக்கள் வந்து இப்போ இத்தனை நாளாக நம்ம வந்து தவறாக வழி நடத்தப்பட்டோம். ஏதோ புரட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் உண்மையான வளர்ச்சி என்னன்னா, நலன்னா என்ன அப்படிங்கிறத அந்த மக்கள் இப்போ தான் உணரவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 240லேருந்து ஒரு 16 லொக்கேஷனில் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுவுமே முழுமுற்றாக ஒழிக்கப்படும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட இந்த மாத்வி ஹிட்மா அவரையும் அவர் ஒய்ஃபையும், அவர் ரொம்ப பிரபலமானவர், அவரை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. அவரும் அவரோட சேர்ந்த பல நக்சலைட்ஸ் வந்து தானா சரண்டர் ஆயிருக்காங்க. இனி ஒன்றும் பண்ண முடியாது, வலிக்காதுன்ட்டு. இதுக்கு காரணம் வந்து நம்ம இஃப் ஐ எம் ரைட் 1948 கம்யூனிஸ்ட்டை வந்து பேன் பண்ணதுக்கு காரணம் கரெக்டுங்களா? கம்யூனிஸ்ட்டை வந்து பேன் பண்ணதில் இனி நக்சலைட் உருவாச்சு. அதுதான் அந்த நக்சல் பாரின்னு முதல்ல ஆக்சுவலாக வெஸ்ட் பெங்காலில் தான் ஆரம்பிச்சது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாடு முழுக்க பரவிடுச்சு. ஏன்னா இளைஞர்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணது ரொம்ப ஈஸி. படிக்கிற கல்லூரி மாணவிகள்லாம் வந்து இதில் உடந்தை. இப்போ இன்னைக்குமே நீங்கள் பாருங்களேன், இப்போ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லியில் இப்போவும் வந்து 3 பேர் வந்து முக்கியமான பதவிகள் எல்லாத்துலேயுமே அவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த கம்யூனிஸ்ட் யூனியனை சார்ந்த மாணவிகள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது அந்த ஜேஎன்யூ வந்து கம்ப்ளீட்டா எப்படி தந்தேவாடா, பஸ்தர் அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் நக்சல் அப்படியே இன்ஃபெஸ்டட் சொல்லுவாங்களோ, அது மாதிரி அர்பன் நக்சல் இன்ஃபெஸ்டட் ஏரியா தான் இந்த இது. இதுல என்ன வேடிக்கைன்னா, அதாவது என்ன வேடிக்கைன்னா, நம்ம பீகாரை பத்தி பேசலாம். இது கொஞ்சம் இது ஒரு முக்கியமான காரணம். அமைதியான முறையில் நடந்திருக்கு எலெக்ஷன் நடந்ததுக்கு. ஸோ இந்த பீகார்ல பார்த்தீங்கன்னா தான் பீகார்ல வந்து அதான் வெற்றி வந்து என்டிஏ வெற்றி பெற்றிருக்கு. இவங்க பல ஓட்டு சோரின்னு சொன்னாங்க, இவிஎம் மேல சொன்னாங்க, எல்லாமே வந்து பொய்ன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ எஸ்ஐஆர் பற்றி சொன்னாங்க, இதெல்லாம் சொன்னாங்க, எல்லாமே பொய்ன்னு ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது இங்கே இருக்க தமிழ்நாடு அரசாங்கம் திமுக வந்து இப்போ திருப்பி இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை. ஸோ இந்த இங்கேருந்து நம்ம ஸ்டாலின் கூட அங்கே போய் பிரச்சாரம் பண்ணார். அவர் பிரச்சாரம் பண்ணதில் படும் தோல்வி. ஆர்ஜேடி. ஆமாம், ஆர்ஜேடி மகா கட்பந்தன் சொல்லக்கூடாது. ஆமாம், அதே சார் மகா கட்பந்தன் அங்கே சொல்கிறாங்க, மற்ற மாநிலத்தில் இந்தி கூட்டணின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி இல்லை. அதாவது ஆல் இண்டியா லெவலில் இங்கிலீஷில் ஹிந்தி ஐஎன்டிஐ அப்படிங்கிறது. பட் அதே மகா கட்பந்தன் இங்கே சொல்ல மாட்டோமே இந்தி கூட்டணியை. தமிழ்நாட்டில் இந்தி கூட்டணி இருக்கு இல்லையா, காங்கிரஸ் திமுக இங்கே இருக்கு. மகா கட்பந்தனை சொல்கிறோம் இல்லையே, கிடையாது. இப்போ இங்கே எந்த மாதிரி காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்ஜேடியோ இல்லை சமாஜ்வாதி பார்ட்டியோ தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தி கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்காங்க. அதைத்தான் சொல்ல வரேன். அதாவது என்னன்னா, இந்த சொல்லாடல் வந்து அந்தந்த பிராந்தியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல்லாடல். இந்தி கூட்டணிங்கிறது வந்து அப்படியே இங்கிலீஷ்ல இருக்கு. அதை ஹிந்தியில மகா கட்பந்தன். மகானா பெருசு, கட்பந்தன்னா உங்களுக்கு தெரியும், பந்தன்னா இணைப்பு, எல்லாம் ஒன்னா பெரிய கூட்டணி அப்படிங்கிறாங்க. அது திமுக வைக்கல, அங்கேயும் இருக்கு. எப்படின்னா, உங்களுக்கு ஆல் இண்டியா லெவல்ல வரும்போது இந்த இந்தி கூட்டணியில எல்லா ரீஜனல் பார்ட்டிஸும் அதுல சேர்ந்திருக்காங்க. ரீஜனல் வரும்போது சில பார்ட்டிகள் ஆல் இண்டியால சேர்ந்த இந்தி கூட்டணி இருக்க மாட்டாங்க. இப்ப டிஎம்கே வந்து பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்திலயோ போய் இப்ப இது பண்றது கிடையாது, கான்டெஸ்ட் பண்றது கிடையாது. சார், அது என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ பீகார்ல வந்து இந்த கூட்டணிங்கிறது, எதிர்ப்பு கூட்டணிங்கிறது, அதுக்கான டாமினேட் பண்றது வந்து
ராஷ்டிரிய ஜனதா தளா கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கும் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தான் பிஜேபிக்கான எதிர்கட்சி. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து எல்லா மாநிலத்திலையும் அவங்களுடைய கேடர் இருக்காங்க, எல்லா மாநிலத்திலையும் அவங்களுக்கு ஒரு சில சதவீத ஓட்டு இருக்குது, ஓட்டு வங்கி இருக்குது. அது எவ்வளவு சதவீதங்கிறது அடுத்த பிரச்சனை, அதை பற்றி நம்ம பேச முடியாது இப்போ. அதான். ஆனால் நீங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அதே மாதிரி இந்த பக்கம் மும்பையிலேருந்து குஜராத்லேருந்து அந்த பக்கம் அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸுக்குன்னு ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு அவங்க ஆல் இண்டியா லெவலில் ஒரு எதிர்கட்சிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. கரைஞ்சி போயிட்டு வந்துச்சு சார், நீங்கள் கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் மாதிரி ஆகி போயிடுச்சு இப்போ காங்கிரஸ். அப்படி தான் ஆகும். ஏன் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து திருப்பி அவங்க என்ன செய்கிறாங்க காங்கிரஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் இப்போ இந்த உதாரணத்துக்கு பீகார் எலெக்ஷனே வச்சுங்களேன், நான் 2-3 இன்டர்வியூவில் வீடியோலலாம் நான் சொல்லது தான் திருப்பி உங்ககிட்ட சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் பாருங்கள், அவங்க வந்து நேர்மறையான பிரச்சாரமே செய்கிறது கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து அந்த மகாகட்பந்தன் பேர் தானே தவிர மகாவே இல்லை. அதில் மகானா பெரிய கூட்டணியே கிடையாது. ஆர்ஜேடி முக்கியமான கூட்டணி அதில் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, அவ்வளோதான். வேற பெருசாக அதில் யாருமே கிடையாது. அசாதுதீன் ஓவைசி ஏஐஎம் வந்து நான் என்ன சேர்த்துக்கங்கன்னு சொன்னார், இவங்க சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. முஸ்லீம் ஓட்டு அவருக்கு போய்டுன்ற பயத்தில் இவங்க மாட்டேன்ட்டாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து 5 சீட்டு ஜெயிச்சிருக்காரு, காங்கிரஸ் 6 சீட்டு ஜெயிச்சிருக்கு. கேவலமாக இருக்குது, பார்க்கும்போது கேவலமாக இருக்குது. என்ன வரேன் அப்படின்னாக்கா, இவங்க எப்பயுமே நேர்மறையான விவாதங்களையோ பிரச்சாரங்களையோ செய்கிறது கிடையாது. ஒரு தேர்தல் அப்படின்னா மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, நீ போன தரம் என்ன செஞ்ச, இல்லை நீ ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களில் என்ன செஞ்சிருக்க, இப்போ எங்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்க போற, என்ன செய்ய போற, அதை சொல்லு அப்படின்னா, அதை விட்டு மோதியோட அம்மாவை பற்றி திட்டாரு. அவர் பிரியங்கா காந்தி வந்து பெண்களை வந்து கேவலமாக பேசுகிறாங்க. நீங்கள்லாம் ஊமை மாதிரி உட்காந்துருக்கீங்க, மற்ற நாடுகளெல்லாம் ஜென் இசட் வந்து தெருவில் இறங்கி போராடுறாங்க, மோடி வந்து ஓட்டில் திருடுறாரு, நீங்கள் வந்து ஜடம் மாதிரி உட்காந்து, இந்த மாதிரி கண்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணோன்னே அந்த மக்கள் கேட்குறவங்களுக்கு வந்து நம்மளை குறை சொல்கிறதுக்காக இந்த லீடர் வந்திருக்காங்கன்னு தான் தோணுச்சு அந்த இடத்துல. அவங்க அந்த மாதிரி அதை தாண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஓட்டுச்சோரின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் தேஜஸ்வி யாதவ் வந்து சொல்லிட்டார், ஆர்ஜேடியோட தலைவர், அவர் ராஷ்டிரிய ஜனதா தள், லல்லு பிரசாதோட பையன் தான் அவர், 2வது பையன். ஆமாம், அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, நீ பிரச்சாரத்துக்கே வராத, ஏன்னா இந்த பீகாரில் இருக்கிற மக்கள் வந்து இந்த ஓட்டுச்சோரிங்கிறத நம்ப மாட்டேங்கிறாங்க, நீ ஏதாவது அதை பற்றி பேசினா அது நெகட்டிவாக வரும், உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க, அதை வராதுன்னு. அதனால தான் கிட்டத்தட்ட 50 நாள் அவர் பிரச்சாரத்துக்கே போகலை. கடைசியில் ஒரு 4-5 நாள் தான் பிரச்சாரத்துக்கு போனார். அதுக்கு பிரியங்கா காந்தியாவது 7-8 நாள் பிரச்சாரம் பண்ணாங்க. என்ன பேசுகிறாங்க, என்ன எல்லாம் எழுதி வச்சு படிக்கிறது, இல்லைனா இந்த மாதிரி தூண்டி விடுறது, இது மாதிரி தான் இறங்கி போராடுங்க. நீங்கள் இறங்கி போராடுவீங்க, ரைட்டு. அகிலேஷ் யாதவோட பையன் லண்டனில் படிக்கிறான், எல்லாம் வெளிநாட்டில் படிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பெரிய இது இருக்குது சொல்லுங்கள். அதனால் மக்கள் அதை நம்பலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதை ரொம்ப கேவலமான அவங்க எடுத்த பிரச்சாரம் பண்ணது வந்து இராணுவத்தை பற்றி. அது ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இராணுவத்தை பயங்கரமாக சாடினாங்க. ஒரு மாதிரி இகழ்வாக கீழ்த்தரமாலாம் விமர்சனம்லாம் வச்சாங்க. உங்களுக்கு வந்து என்ன இது இருக்குது, தகுதி இருக்குது, நீங்கள் வந்து எதுவுமே சாதிக்கலை, தோற்று ஓடி வந்துட்டீங்கன்னு. இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிட்டு. என்ன மாதிரி தாக்கம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, கிட்டத்தட்ட 10-12-11% வந்து பீகார் மக்கள் வந்து இராணுவத்தில் இருக்காங்க. அந்த இராணுவத்தை அவமரியாதை பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம வந்து தமிழ்நாடு மாதிரி கிடையாது. இங்கே வந்து பல பேர் இராணுவத்தை கண்ணாபுடன், எனக்கு தெரிஞ்சு இராணுவ வீரர் ஒருத்தர் கூட போலீஸ்லலாம் கண்ணாபுடன் அடிச்சிருக்காங்க, பொதுமக்கள் கூட அடிச்சிருக்காங்க. அவர் ஏதோ ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை பார்க்க வந்துற போது ஏதோ சின்ன இதில் இது மாதிரி அவங்களுக்கு வந்து இராணுவம் இல்லாட்டா நம்ம நிம்மதியாக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. அது இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு புரியாது. பீகார் மக்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. அவங்க இராணுவத்தில் வேலை செய்கிறது ஒரு நாட்டுக்கான மிகப்பெரிய அர்ப்பணிப்புன்னு நினைக்கிறாங்க. இவங்க அதை பற்றி கிண்டல் பண்ணால் என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஓட்டு டர்ன் ஆயிடுச்சு, கூட்டம் வந்து. அதான் சரி, இப்போ காங்கிரஸ் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சொல்கிறேன் பாருங்க, உத்தவ் தாக்கரே இருக்கார்ல, சிவசேனாவோட லீடர், அவர் ரீசெண்டாக என்ன தெரியுமா சொல்லுவார், பாஜகவுக்கு கூட்டம் வந்தது, ஓகே மோதிக்காக வந்தாங்க, ஆனால் ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸுக்கும் அவ்வளவு கூட்டம் வந்தது, ஆனால் ஓட்டு வரவே இல்லை. அப்படின்னா இவங்க வந்து டிவியில் காமிச்சதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உபயோகித்து சேர்க்கப்பட்ட கூட்டமா, அந்த மாதிரி காமிக்கப்பட்ட கூட்டமானா கிண்டல் பண்ணியிருக்காரு. அவ்வளோ. இன்னொரு பரப்புரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்ஜேடி வந்து நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதாவது நம்பர் 10% சதவீதம் எண்ணிக்கை
எண்ணிக்கையில் நிறைய வாங்கிட்டாங்க. ஆனால் அவங்க குறைஞ்ச சீட்டு தான் 23 இடத்துல தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிஜேபி பாருங்க, அவங்க வந்து ஆர்ஜேடிக்கு விழுந்த ஓட்டை விட பிஜேபிக்கு கம்மியாக இருக்கு. ஆனால் 89 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதில் வந்து என்ன முக்கியமாக பார்க்கணும்னா, ஆர்ஜேடி தனியாக 143 இடங்கள்ல போட்டிக்கிட்டாங்க. மொத்தம் 243ல் 143ல் இவங்க ஆர்ஜேடி போட்டிக்கிட்டாங்க. பாஜக வந்து 101 இடத்துல தான். ஸோ 42 இடங்களுடைய கன்ஸ்டிடியூவன்சியினுடைய ஓட்டு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அவர் வந்து எண்ணிக்கை ஓட்டு அதிகமாக இருக்கிறத விட மார்ஜின் எங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க வந்து 101 சீட்டு தான் கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க 120 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கட்சிக்கு விட்டு கொடுத்தாங்க. சிராக் பாஸ்வான் கட்சிக்கு 10 சீட்டு பிஜேபி தன்னுடைய தொகுப்புலேருந்து கொடுத்தாங்க. கூட்டணியை பலமாக அமைச்சாங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். எந்த ஒரு மாநிலத்தையாவது கூட்டணியில் நின்று அந்த கூட்டணியில் ஒரு கட்சி வந்து 43 சீட்டு தான் வாங்கியிருக்கு, இன்னொரு கட்சி வந்து 75 சீட்டு வாங்கியிருக்கு. அப்படி இருந்துமே தான் வந்து முதல் மந்திரியாக இல்லாமல் 43 சீட்டு வாங்கினவங்களுக்கு முதல் மந்திரியாக கொடுத்தாங்க. இப்பயும் எடுத்துக்கிங்க, 25லையுமே இப்பயும் பிஜேபி அதிக ஓட்டு வாங்கியிருக்கு கான்ஸ்டிடியூன்சியில். இப்பயுமே வந்து பெருந்தன்மையாக நிதிஷை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மாநிலத்தில் ஏதாவது ஒரு கட்சி இருக்குதா? அது திமுக பேசுறாங்க. முதல்ல வந்து அங்கதான் நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க. இது வந்து என்டிஏ கூட்டணியில குறிப்பா பிஜேபி கட்சியில இருக்கக்கூடிய ஒரு கொள்கை சார்ந்தது. எப்படி அவங்க பாக்குறாங்கன்னா, பதவி மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லாம இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும், நல்ல கவர்னன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தோதான கூட்டணி தான் அமைக்கிறாங்க. இப்ப நிதிஷ்குமார் வந்து அமித்ஷாவோ இல்ல மோடி அவர்களோ ராஜ்நாத் சிங்கோ என்ன சொன்னாலும் அது கேட்கறதுக்கு ரெடியா இருக்காரு. அவரு அதோட ஒத்து போறாரு, அந்த கொள்கையோட ஒத்து போறாரு அவர். அதே மாதிரி சிராக் பாஸ்வான் ஒத்து போறாரு. ஜிதன் ராம் மாஞ்சி அவர் 4 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. உபேந்திர குஷ்வாஹா 4 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. இவங்க எல்லாம் வந்து ஒத்து போறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அப்ப நீ வந்து உனக்கு பீகார்ல வந்து நீ பிரபலமான ஃபேஸ், முகம், மக்கள் ஒன்று அது அங்கீகரிக்கிறாங்க, நீ கொடு, நீ இரு. நம்ம கூட்டணியினுடைய முக்கியமான கொள்கை வளர்ச்சி, மக்கள் நலம், கரப்ஷன்லெஸ். உங்களுக்கு சொல்றேன், நான் போன என்னுடைய தனிப்பட்ட வீடியோல சொல்லியிருக்கேன், பீகார்ல மது கிடையாது, சாராயம் கள்ளுலாம் கிடையாது. 2016 எடுத்துட்டாங்க. இங்க வந்து கள்ளச்சாராயத்தை குடிச்சாங்க, 10 லட்சம் நிதிஷ்குமார் கொடுக்க மாட்டேன்டாரு. நீ வந்து திமிர் எடுத்து சாப்பிட்டுட்டு இறந்து போவ, நான் எதுக்கு உனக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்? அந்த 2 மாநிலத்தில். அதனால என்ன பண்ணாங்கன்னா, இவங்க எப்படி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றாங்கன்னா, இதே ஃபார்முலாவை தான் மகாராஷ்டிராவில் யூஸ் பண்ணாங்க. அங்கே வந்து இந்த மகா விகாஸ் அகாதி MVA அவங்க வந்து கூட்டணியில் சரத்பவார், உத்தவ் தாக்கரே, காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது உடஞ்சி போச்சு. அதில் என்ன தகராறுனா, உத்தவ் தாக்கரே 2.5 வருஷமும் பவார் வந்து 2.5 வருஷமும் சீஃப் மினிஸ்டராக இருக்கணும்ன்றது தான். இப்போ அதே பிரச்சனை அது கர்நாடகாவில் வந்துட்டு இருக்கு. ஒரு கடந்த 10 நாட்களாக DK சிவகுமார் வந்து சேப்பு கொடியை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. எப்போ வேணா போராட்டம் வெடிக்குங்கிற மாதிரி. சித்தராமையா விடமாட்டேங்கிறாரு சீட்டை. 2.5 வருஷம் கரெக்டாக முடிஞ்சுது, 20ஆம் தேதியோட முடிஞ்சுது. அடுத்த 2.5 வருஷம் அவருக்கு அஷ்யூர் பண்ணியிருந்தாங்க காங்கிரஸ் தலைமையிலையும். இப்போ அதை கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி சிவகுமார் வந்து இவரை பார்த்துருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ அங்க என்ன பண்ணாங்கன்னா, அதே மாதிரி அந்த சிவசேனா உடஞ்சு பிரிஞ்சு வந்தது. அதுல தான் இந்த ஏக்நாத் ஷிண்டே வந்தார். அவர்கிட்ட என்ன MLA பெருசா இருந்துட்டாங்க, பிஜேபியில தான் அதிக MLA இருந்தது. அவரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாங்க. இல்ல அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையான ஒரு கட்சி இருக்கா இந்தியாவில்? இருக்கே. இவங்க தான் முதன் மாதிரியா இவங்க தான் அதை எடுத்து செய்யறாங்க. இனிமே தான் வந்து மற்ற கட்சிகளும் அது கொடு. இப்ப ஒன்றும் இல்லைங்க, DMK ஒன்றும் தனி பெரும்பான்மையான மெஜாரிட்டி கட்சியாக இருந்ததே கிடையாது. நீங்கள் வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது எப்போ பார்த்தாலும் மைனாரிட்டி அரசுன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எப்போ பாரு அவங்க வந்து மைனாரிட்டி அரசுன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மைனாரிட்டி அரசு இருந்தபோது கூட கூட்டணி கட்சிகளுக்கு அவங்களுக்கு பதவி கொடுக்கல. அமைச்சர் பதவியோ இல்லை எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. தான் மட்டுமே ஆட்சியில் இருக்கணும், தன்னுடைய கட்சி ஆட்கள் தான் அமைச்சராக இருக்கணும், அந்த மாதிரிலாம் ரொம்ப. அதில் தான் இவங்க லெசன் கற்றுக்கணும். இந்த நாடு முக்கியம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி முக்கியம், பாதுகாப்பு முக்கியம். அதனால இந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது, என்கிட்ட உன்னை விட 10 சீட் அதிகமாக இருக்குப்பா, பரவாயில்ல, நீ வந்து முதலமைச்சராக, நான் துணை முதலமைச்சராக இருக்கேன், நம்ம ஒன்றா சேர்ந்து இந்த மாநிலத்துக்காக பாடுபடணும். இப்போ என்ன முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும்
மாவட்டத்திலையும் ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் போட போகிறேன்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரு? என்டிஏ கூட்டணி மேனிஃபெஸ்டோலேயே இருக்குது, நீங்கள் எடுத்து படித்து பார்க்கலாம், அது இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பீகார் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அந்த பீகார் இப்போ இல்லை. அங்கே சட்டம் ஒழுங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அது அந்த மாதிரி நல்லா நல்ல இருந்தார் 13 வருஷம் காட்டாட்சி தான். ஜங்கல் ராஜ்பட்ட ஒரு மாநிலம் அது. அன்னைக்கிலேருந்து இன்னிலேருந்து ஜங்கல் ராஜ் இதெல்லாம் தான் மக்கள் வந்து நினச்சி பார்க்குறாங்க. இது மாதிரி ஒன்றும் இல்லைங்க. இந்த தேஜஸ்வி யாதவ் தொண்டர்கள் வந்து எப்படி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, நாங்கள் வந்து எந்த விதமான அராஜகம் செய்யறதுக்கும் எங்களுக்கு இனிமேல் தயக்கமே இருக்காது. தேஜஸ் பையா சிஎம் பன் கயா தோ ஹமாரா ஹாத் குல்லா ஹோ ஜாயேகா அப்படிலாம் இங்கே எப்படி டிஎம்கே வந்ததுக்கு அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க அவங்க. அப்போ வந்து மக்கள் வந்து ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்குறாங்க, ஐயோ திருப்பி இவங்க வந்தால் யார் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க எப்படி சார் இருக்கும்? இப்போ காங்கிரஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வச்சுப்பாரா கூட்டணியில், இல்லை இந்த பீகார் எலெக்ஷனை பார்த்துட்டு? இப்போ காங்கிரஸ் வந்து பீகாரில் அடைஞ்ச படுதோல்வி இருக்கு இல்லைங்களா, படுதோல்வி 6 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுலேயுமே குறிப்பாக சொல்லணும்னா 4 சீட்டு வந்து எங்கே இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் 4 ஜெயிச்சிருக்காங்க. அதுவுமே அவங்களே பரிதாபப்பட்டு போட்ட மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் இந்த சீமாஞ்சல் ஏரியாவில் இருக்கிற எல்லாமே பார்டர், சிலிகுரி கார்டியாக இருக்கும், வெஸ்ட் பெங்காலுக்கும் பார்டரில் இருக்கிற மாவட்டங்கள், அங்கே ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இது என்ன ஆகிடும் அப்படின்னா, காங்கிரஸினுடைய பார்கெனிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா டிஎம்கேயோட, அது கம்மியாயிடும், அடி வாங்கும். கம்மியாகிறதுல நம்ம சொல்ல வேணாம் சார். நம்ம கார்த்திக் சிதம்பரம் சொல்லிட்டாரு ரொம்ப அழகா. ஸோ அவரை வந்து காங்கிரஸ் வச்சுப்பாளான்னு தெரியல. எது கார்த்திக் சிதம்பரம் இருக்கார் இல்லையா, அவர் எப்பவுமே கார்த்திக் சிதம்பரம் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் சசி தரூர் சொல்றாரு, நிறைய பேர். இப்ப ரஷீத் ஆசாத், ஒரு ஷஃபீக் ரஷீதோ ஏதோ ஒருத்தர் இருக்காரு, அவர் பீகாரை சேர்ந்தவர் தான். அவர் ரிசைனே பண்ணிட்டார். ரிசல்ட் ஓட்டு எண்றதுக்கு நாளே அவர் ரிசைன் பண்ணிட்டார். அவருக்கு கடுமையான ஒரு ஆந்திராவை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் வந்து பீகாரில் காங்கிரஸ் கேண்டிடேட் எல்லாருக்கும் பணத்தை வாங்கிக்கிட்டு டிக்கெட் கொடுத்துருக்காருன்னு ஓப்பனாக அலிகேஷன் சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி நிறைய பேர் வந்து காங்கிரஸ்லேருந்து இப்போ விலக போகிறாங்கன்னு. அதுவாது பரவாயில்லைங்க, காங்கிரஸே இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்தி கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள்லாம் இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இப்போ தலைமை ஏற்று நடத்துவதற்குன்னு. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி. மற்ற எல்லாமே இந்தி கூட்டணியில் நீங்கள் இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரீஜனல் பார்ட்டி. சமாஜ்வாதி பார்ட்டியாக இருக்கட்டும், ஆர்ஜேடியாக இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ரீஜனல் பார்ட்டி தான், அவனுங்க கான். அதனால வந்து ஆல் இண்டியா பார்ட்டிங்கிற ஒரு ஹோதால காங்கிரஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி ஒன்றும் பெருசாக அங்கே இல்லை. அநேகமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது வருது. இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ சோனியா காந்தியோ காங்கிரஸை வந்து தன்னோட கையை விட்டு போகிறதுக்கு விடமாட்டாங்க. ஏன்னா பலாயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள சொத்துக்கள்லாம் இருக்குது, அதை வந்து அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னொருத்தர் கையில் போச்சுன்னா அது அவ்வளோதான். ஒரு உதாரணத்துக்கு வேறு எந்த தலைவர் கையில் போனாலும் அந்த சொத்துக்கள்லாம் நாசமாயிடும், அவ்வளோதான். அப்படியே முழுங்கிடுவாங்க, அதை அப்படியே எல்லாம் பகாசூரன் மாதிரி முழுங்கிடுவாங்க. அதனால் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சரி, இவங்க முழுங்க மாட்டாங்களான்னா இவங்களும் முழுங்கிக்கிட்டு தான் இருக்காங்க, அதை பற்றி ஒன்றும் கிடையாது. இவங்களும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அடுத்தவன் செய்யக்கூடாதுங்கிறது தான் இவங்களுடைய இந்த எவ்வளவு நாளைக்கு காங்கிரஸ் தலைமை இந்த ஃபேமிலி கையில் இருக்கோ அவ்வளோ நாளைக்கு தான் மற்றவங்க எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் பேராசைட் மாதிரி சாப்பிட்டு இது பண்ணலாம். அவங்கள சுற்றி அவங்களுக்குன்னு ஒரு கோட்டேரி வேறு இருக்குது. சுப்ரியா ஸ்ரீநேத், ஜெயராம் ரமேஷ், வேணுகோபால், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் மல்லிகார்ஜுன் கார்கே, அப்புறம் இந்த பிரியங்கா கார்கே, இவங்க எல்லாம் வந்து அப்படியே சும்மா அந்த குடும்பத்தை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு திறமையும் கிடையாது, எந்த விதமான டேலண்ட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்களால ஒரு எலெக்ஷன் கூட ஜெயிக்கணும். 95 எலெக்ஷன் தோத்துட்டார் அவர். ஆச்சு, இன்னும் 5 எலெக்ஷன் போச்சுன்னா செஞ்சுரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலை ரிட்டையர் ஹட் அப்படின்னு சொல்லுவார், நமக்கு தெரியாது. ஓகே சார், ரொம்ப மிக்க நன்றி சார், உங்கள்கிட்ட நேரத்தை ஒதுக்கி. நன்றி, வணக்கம்.